சோ என்னோட பாப்பாவ பாத்துக்கிறதுக்கு அம்மா இங்க இருக்கணும். என் கூட தான் இப்போ இருக்காங்க. மோசம் போயிட்டோம்யா, மோசம் போயிட்டோம். அம்மா என் கூட இருந்தாங்கன்னா நான் குழந்தைய விட்டு நானும் ஒர்க் போவேன். நானும் வேலைக்கு எங்கன்னா போவேன். நீ சொல்றது கரெக்ட் தான்டா. ஆனா எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கலையே. அம்மா வீட்டு மேலே இருக்கறதால பாப்பா ரொம்ப பாண்டிங்கா இருக்கா. ஊருக்கு போனா கூட கால் பண்ணி கேட்டே இருப்பா. சாப்பிடவே மாட்டா. எப்படி நம்புவேன்? ஆனா அப்பத்துல இருந்தே அம்மாவை விட மாட்டாங்க சார். ஒரு நாள் தான் சார் வராங்க வீட்டுக்கு. காலையில வந்தாங்கன்னா ஈவினிங்கே கிளம்பி அதுக்குள்ளேயே ஃபோன் பண்ணிடுறா. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. 1 மணி நேரம் தான் அம்மா இருக்காங்க. அந்த 1 மணி நேரத்துல வந்த உடனே ஃபோன் பண்ணிடுவா. ஏன் வரல, வந்துட்டியா, எப்ப வரேன்ட்டு உடனே கால் பண்ணிடுவா. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. போய் 1 மணி நேரத்துல எப்போ வருவேன்னு ஏன் கேக்குறீங்க? அது அந்த மாதிரி அது வந்துடுச்சு சார் எனக்கு. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். எனக்கும் அவங்க அம்மா தானே. அது ஏன் வருது, உனக்கே மட்டும் ஏன் வருது? எனக்கும் அவங்க அம்மா தானே. இது புள்ள தேவையானதெல்லாம் நாங்க நீ விடாம தானே வச்சிருக்க அம்மாவை. எங்க வீட்டுக்கே விட மாட்டீங்க. அப்படிலாம் இல்ல. நீ அம்மா கிட்டே கேட்டுக்கோ. நீ தான் விட மாட்டேன்னு சொல்லுது அம்மா கேட்டா.